வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மேக்ஸ் சம் பார்க்க போகிறோம். இது ஒரு கொஷின் பேப்பரில் ஒரு இன்ஸ்டியூட்டில் கொடுத்த கொஷின் பேப்பரில் வந்த சம் தான். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களை பொறுத்து கேள்விகள் அமைந்துள்ளன. அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் 167 பேர். ஆக்சுவலாக அதில் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, ஒரு வகுப்பில் 450 மாணவர்கள் உள்ளனர். சரியா, அந்த இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வகுப்பில் 450 மாணவர்கள் 3 தேர்வு எழுதுகிறாங்க. சோஷியல் சயின்ஸில், மேக்ஸில், சயின்ஸ்லன்னு 3 பாடங்களே எழுதுகிறாங்க. ஸோ அதை பற்றி மொத்த தொகுப்பு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் 167 பேர், அனைத்து பாடங்களிலும் தோல்வி அடைந்தவர்கள் 60 பேர். அப்போ இந்த 60 பேர் 3 பாடத்துலையுமே தோல்வி. அப்போ எந்த பாடத்துலையும் அவன் பாஸ் ஆகலை, அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஓகேவா? அதே மாதிரி அனைத்து பாடங்களையும் தேர்ச்சி பெற்றவர்கள் 167 பேர். 167 பேர் 3 பாடமே பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க எதுலேயுமே ஃபெயில் இல்லை அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து சமூக அறிவியலில் தோல்வி அடைந்தவர்கள் 175 பேர். ஸோ இதில் ஒரு பாடம் மட்டும் சோஷியல் ஃபெயில் ஆனவங்க இருக்கலாம், சோஷியல் மட்டும் ஃபெயில் ஆனவங்க இருக்கலாம், சோஷியலும் மேக்ஸும் ஃபெயில் ஆனவங்க இருக்கலாம், அதே மாதிரி சோஷியலும் சயின்ஸும் ஃபெயில் ஆனவங்க இருக்கலாம், 3மே ஃபெயில் ஆனவங்களும் அதில் இருக்கலாம். ஓகேவா? அப்போ இதில் மட்டுங்கிற வார்த்தை கொடுக்கல, அப்போனா எல்லா காம்பினேஷனுமே அதில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதுமாதிரி கணிதத்தில் தோல்வி அடைந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கணிதம் மட்டும் ஃபெயில் ஆனவங்க, கணிதமும் சமூக அறிவியலும் ஃபெயில் ஆனவங்க, கணிதமும் அறிவியலும் ஃபெயில் ஆனவங்க, அப்புறம் 3 பாடத்தில் கணிதமும் சேர்த்து ஃபெயில் ஆனவங்க, அவங்க எல்லாருமே அதில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஓகே, அடுத்து சமூக அறிவியலில் தோல்வி அடைந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதே மாதிரி தான் 3 விதமும் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் சயின்ஸ் ஃபெயிலு, 2 சப்ஜெக்டில் அதில் 1 சயின்ஸ் ஃபெயிலு, 3 சப்ஜெக்ட் ஃபெயிலு, அதில் 1 சயின்ஸ் ஃபெயிலு, அவங்க எல்லாருமே சேர்ந்து 191. ஓகேங்களா? சமூக அறிவியலில் மட்டும் தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னா இவங்க சோசியல் சயின்ஸ் மட்டும்தான் பாஸ். அப்போ மற்ற 2 ஃபெயிலுங்கிறத நம்ம அதிலேருந்து எப்படி சொல்கிறது, குறிப்பு அறிதல் மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறணும். சமூக அறிவியலில் மட்டும் தேர்ச்சி பெற்றவர்கள் 62 பேர் அப்படின்னா அப்போ மற்ற 2 பாடத்தில் அவங்க என்ன இருப்பாங்க, தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. கணிதத்தில் மட்டும் தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க சமூக அறிவியலையும் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அது மாதிரி அறிவியலில் மட்டும் தேர்ச்சி பெற்றவர்கள், மட்டும்னாலே ஜஸ்ட் அந்த ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் மட்டும்தான். சரியா? அப்போ அது 52. ஸோ இதெல்லாம் நம்ம வென் டயக்ராமில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவோம். அதாவது இது எப்படி பின்னாடி கொஷின்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இது எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் பாஸ் பண்ணதுக்கு மட்டும் ஒரு வென் டயக்ராம் எடுத்திருக்கேன், தனியாக தோல்வி ஃபெயிலுக்கு தனி ஒரு வென் டயக்ராம் போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட் நம்மளுக்கு கிவன் டேட்டா என்ன இருக்குது, சோசியல் சயின்ஸ் மட்டும் பாஸ் பண்ணவங்க 62, மேக்ஸ் மட்டும் பாஸ் பண்ணவங்க 48, அறிவியல் மட்டும் பாஸ் பண்ணவங்க 52. சரியா? அப்போ இந்த 52 சயின்ஸ் ஃபெயிலு பாஸுங்கிறத நான் எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னா சோஷியல் சயின்ஸும் மேக்ஸும் ஃபெயிலுங்கிற இடத்துல போட்டுக்கலாம். ரைட்டா? அதே மாதிரி இந்த 48 மேக்ஸ் மட்டும் பாஸ் அப்படிங்கிறவங்கள நான் சோஷியல் சயின்ஸ் ஃபெயிலான இடத்துல போட்டுக்கலாம். இந்த காமனாக 2 பேருக்கு ஃபெயிலுங்கிற இடத்துல இதை போட்டுக்கலாம். மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 62 அதாவது சோஷியல் சயின்ஸ் மட்டும் பாஸ் அப்படிங்கிறவங்கள நான் மேக்ஸும் சயின்ஸும் ஃபெயிலுங்கிற இடத்துல போட்டுக்கலாம் இல்லையா? சரி, அடுத்து 167 3 பாடங்களும் பாஸ் பண்ணவங்க. இங்கே 60 பேர் அப்படிங்கிறவங்க 3 பாடத்தில் ஃபெயில் ஆனவங்க. இது நம்ம கிவன் டேட்டா வச்சு ஃபில் பண்ணுறோம். அதை தாண்டி அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது, சோஷியல் சயின்ஸ் ஃபெயில் ஆனவங்க 175 பேர், அது மாதிரி மேக்ஸ் ஃபெயில் ஆனவங்க 199 பேர், சயின்ஸ் ஃபெயில் ஆனவங்க 191 பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஃபெயில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 பாடத்தில் ஃபெயிலு, இந்த 2 பாடத்தில் ஃபெயிலு, இந்த 2 பாடத்தில் ஃபெயிலு, இதை தாண்டி சோஷியல் மட்டும் ஃபெயிலை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது 3ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா கூட்டி 175 கழிக்கும்போது நம்மளுக்கு சோஷியல் மட்டும் ஃபெயிலு கிடச்சிருவாங்க. அதே மாதிரி இது 3ஐயும் கூட்டி 199 கழிக்கும்போது நம்மளுக்கு இந்த 25 அப்படிங்கிற மேக்ஸ் மட்டும் ஃபெயிலு கிடச்சிருவாங்க. அடுத்து இதில் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஃபெயிலு, சோஷியல் சயின்ஸ் மட்டும் ஃபெயிலு, மேக்ஸ் மட்டும் ஃபெயிலு, 21. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம 191 பேர் சயின்ஸில் ஃபெயில்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 60ல் 3 பேர் ஃபெயில், 3 சப்ஜெக்ட்டுமே ஃபெயிலு, இந்த 48 62 2 சப்ஜெக்டில் ஃபெயிலு. ஸோ அது எல்லாத்தையும் கூட்டி நீங்கள் 191 கழிக்கும்போது நம்மளுக்கு இந்த 21 கிடைக்கும். இப்போ இதுலேருந்து இன்னொரு புரிதல் நம்மளுக்கு வருது. அதாவது ஒருத்தர் சயின்ஸ் மட்டும் ஃபெயிலுன்னு வச்சுப்போம், அப்படின்னு அர்த்தம் மீதி 2 சப்ஜெக்ட் அவர் பாஸ் தான் அர்த்தம். அப்போ இந்த 21 எங்கே வந்துடும் அப்படின்னா இங்கே வந்துடும். அதாவது சயின்ஸ் ஃபெயிலுங்கிறவங்க, சயின்ஸ் மட்டும் ஃபெயிலுங்கிறவங்க சோஷியல் சயின்ஸும் மேக்ஸும் பாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அங்கே வந்துடும். அதே மாதிரி மேக்ஸ் மட்டும் ஃபெயில் அப்படின்னு சொன்னால் அவங்க சோஷியல் சயின்ஸையும் பாஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதனால் இந்த காலத்தில் போடும். ஸோ இந்த வென் டயக்ராமை நீங்கள் ஓரளவுக்கு ஃபில் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் செய்ய முடியும். ஓகேவா? இப்போ கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், சமூக அறிவியலில் மட்டும் தோல்வியடைந்தவர்கள் எத்தனை பேர்?
ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 15 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? மொத்தமாக சோஷியல் சயின்ஸில் மட்டும் ஃபெயில்னா 175 பேர். அதில் சோஷியல் சயின்ஸ் மட்டும்தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. அந்த சப்ஜெக்ட் சிங்கிள், இந்த ஒரே சப்ஜெக்ட்னால ஃபெயில் ஆனவங்க. இது 2 சப்ஜெக்ட்டு, இது 3 சப்ஜெக்ட், இது மொத்தத்தையும் கூட்டி இது 2 கழிக்கும் போது நமக்கு 175 கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாடத்தில் மட்டும் தோல்வி அடைந்தவர்கள் எத்தனை பேர்? இந்த ஒரு பாடம்ன்றப்ப அது சோஷியல் மட்டும், சயின்ஸ் மட்டும், மேக்ஸ் மட்டும் அப்படிங்கிற ஃபெயில் தான். அப்போ இந்த 15 + 25 + 21 மொத்தம் 61 வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, கணித தேர்வில் மட்டும் தேர்ச்சி அடைந்தவர்கள் எத்தனை பேர்? ஸோ இங்கே நம்மளுக்கு பாஸ் கேட்குறாங்க. தேர்ச்சி, கணித தேர்வில் மட்டும் தேர்ச்சி அடைந்தவர்கள். ஸோ அதுக்கு நம்ம கொஷின்லேயே இருக்குது. கணித தேர்வில் மட்டும் தேர்ச்சி அடைந்தவர்கள், அது 48 தான். ஓகேவா? அடுத்து 2 பாடங்களில் மட்டும் தோல்வி அடைந்தவர்கள் எத்தனை பேர்? 2 பாடங்களில் மட்டும் தோல்வி அடைந்தவர்கள் எத்தனை பேர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ ஏதாவது ஒரு சப்ஜெக்டை மட்டும் பாஸ் பண்ணவங்க தான் 2 பாடத்தில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அதை தானே நம்ம ஃபஸ்ட்டே எடுத்துக்கிட்டோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த 2 பாடத்துலையும் தோல்வி அப்படிங்கிறதும் ஒன்று தான். இங்கே சயின்ஸ் மட்டும், சோஷியல் மட்டும், மேக்ஸ் மட்டும் அப்படி பாஸ் பண்ணியிருக்கவங்களும் மீதி 2 சப்ஜெக்டில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஸோ இப்படியே கூட்டலாம். இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து இந்த 2 சப்ஜெக்ட் மிங்கிள் ஆகிற இந்த இடத்துலேருந்து இருக்க வேல்யூஸை கூட்டலாம். ஸோ இது நம்மளுக்கு ஒரு 162 அப்படிங்கிறது வரும். ஓகே. அடுத்து ஒரு பாடத்தில் மட்டுமாவது தேர்ச்சி பெற்றவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா அர்த்தம், மினிமம் ஒரு சப்ஜெக்ட் அவங்க பாஸ் பண்ணிக்கலாம். 1 பாஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை 2 பாஸ் பண்ணிக்கலாம், 3 பாஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? எதுவுமே பாஸ் பண்ணாமல் இருப்பான்ல, அவனை தவிர்த்து மீதி இருக்க எல்லாருமே வந்துடுவாங்க. ஸோ அப்போ எதுவுமே பாஸ் பண்ணாதவங்க அப்படின்னு அர்த்தம் என்ன அர்த்தம்? 3 சப்ஜெக்ட்டுமே ஃபெயில் ஆனவங்கன்னு அர்த்தம். அப்போ 450லேருந்து இந்த 60 கழிச்சோம் அப்படின்னா 390 கிடச்சிரும். இல்லை நான் பாஸ் டேரெக்டாகவே கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு 3 சப்ஜெக்ட்டு, அடுத்து 2 சப்ஜெக்டை கூட்டுங்க, அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் மட்டும். அப்போ மொத்தத்தையும் கூட்டும்போது அட்லீஸ்ட் அவங்க ஒரு சப்ஜெக்டாவது பாஸ் பண்ணவங்களா இருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து 390. ஸோ இதுதான் நம்ம ஈஸி. ஆரம்பத்தில் நம்மளுக்கு இந்த கொஷின் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் இருக்கக்கூடிய ஹிண்ட்டை கவனிச்சிங்கன்னா, கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த இது புரிஞ்சிடும். ஒரு சப்ஜெக்டில் பாஸ், ஒரு சப்ஜெக்டில் மட்டும் பாஸ் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க மற்ற 2 சப்ஜெக்டில் ஃபெயில்னு அர்த்தம். அது மாதிரி ஒரு சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயில் அப்படிங்கிறவங்க என்ன அர்த்தம்? மற்ற 2 சப்ஜெக்டில் பாஸ்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டத்தையும் நம்மளுக்கு இந்த வென் டயக்ராம் போடும்போது ஈஸியாக நம்ம நல்லா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இதில் ஒரே ஒரு டேட்டா மிஸ் பண்ணிட்டேன். மொத்த மாணவர்கள் 450 பேர். அந்த டேட்டாவை நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.